கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம் மூலமாய் இடைபடுக விரும்புகிற அவருடைய அருமையான திருவார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த மாதம் நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை முழுவதும் நம்மளுக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து எந்த விதமான காரியத்தையும் பேசலாம் என்று போதகர் மூலமாய் நம்மளுக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 17வது வசனம் என்பது வாக்குத்தத்த வசனம். மற்ற வசனங்களில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை குறித்து தேவாவியானவர் நம்மத்தில் இடைபடுவாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நாம் ருசி பார்க்க வேண்டிய 4 காரியங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்தில் இடைபட போகிறார். தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை நான் உணர்கிறேன். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே பேச விரும்புகிற அவருடைய அருமையான செய்தியின் தலைப்பு நாம் ருசி பார்க்க வேண்டிய 4 காரியங்கள். நாம் இந்த வாழ்க்கையில் ருசி பார்த்து தீர வேண்டிய 4 விதமான முக்கிய காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே பேசி அருள போகிறார். எத்தனை பேர் இருதயத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் எனக்காக இந்த வசனத்தை பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய அபிஷேகத்தை என் சரீரத்திலே உணர முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை சொன்னவுடன் தேவனுடைய அபிஷேகத்தை நான் சரீரத்திலே உணர்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் பேதுரு தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனையாய், ஒரு அறிவுரை வழங்குகிற ஒரு அதிகாரமாய் பேதுருவானவன் தன்னுடைய ஜனங்களுக்கு நிருபமாய் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இந்த அதிகாரத்தில் ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேவ ஜனம் எப்படி இருக்க வேண்டும், இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்படுகிற அருமையான ஆலோசனைகள் நிறைந்த, கண்டிப்பு நிறைந்த, எச்சரிப்பு நிறைந்த அதிகாரம் தான் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தேவன் எவ்வளவு தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று தேவனுடைய தயவை குறித்து பேதுருவானவர் தன்னுடைய 2ஆம் அதிகாரத்திலே எழுத ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். இதில் தயவுள்ளவர் என்பதை குறித்து நேற்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய இரவு கனமடைய நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை குறித்து கேட்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்தார். மீண்டும் சொல்லுகிறேன், சனிக்கிழமையாகிய நேற்று இரவு நாம் கனமடைய, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின் அடிப்படைக்கு இணங்க நாம் கனமடைய நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு இரவிலே மீதி இருக்கிற அந்த 5 காரியங்களை குறித்து தியானிப்போமாக. மொர்தெகாய் கனமடைய அவன் செய்த 10 காரியங்களை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறேன். நேற்று 5 காரியங்கள் பேசப்பட்டது தெய்வத்தினுடைய இரக்கத்தினால். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு இரவிலே மொர்தெகாயினுடைய சுபாவங்கள், மீதி 5 சுபாவங்களை குறித்து இன்றைக்கு இரவிலே பேசப்படும். இப்படி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை இடைவிடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பூவை நூலில் கோர்ப்பது போல ஒன்றோடு ஒன்று ஜோடி சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே எந்த கூட்டங்களையும் நீங்கள் தவறவிடாமல் தேவனுடைய கூட்டங்களை, தேவனுடைய வார்த்தைக்காக வருவீர்களானால் நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சித்தமானால் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை இந்த மாதத்தில் நாம் தியானிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ருசி பார்த்தது உண்டானால் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் எதை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ருசி பார்க்கிற அனுபவம் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் காணப்படுகிறது,
இன்றைக்கு ருசி பார்க்கிறது என்றால் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாய் வருகிறதெல்லாம் நல்ல உணவு, நல்ல ஒரு டேஸ்டான நல்ல ஒரு குழம்பு இருக்கணும், நல்ல ஒரு சாப்பாடு இருக்கணும், நல்ல பழங்கள், நல்ல ஜூஸ், நல்ல டீ, நல்ல காஃபி, இவைகளை தான் நாம் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லை என்றால் நம்மளுடைய சிந்தனைக்கு வருகிற காரியம் என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். அசதிக்கும் தூக்கத்திற்கும் இடம் கொடுக்காதபடி விழித்திருக்கும்படி தேவ அன்பினால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து பேச கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற அருமையான திருவார்த்தை, நீங்கள் எதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? யாவரும் சொல்லுகிறது போல எல்லாரும் பேசின வசனத்தையே பேசின காரியத்தையே நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய இல்லத்திற்கு போனாலும், விசுவாசிகளுடைய வீட்டிற்கு போனாலும், அவர்களுடைய வீட்டில் எழுதி வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இதை வார்த்தையினால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தையினால் அங்கே மாட்டி தொங்கவிடப்பட்டு இருக்கிறது, வார்த்தையினால் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை திஷ்டாங்கப்படுத்தி இருக்கிறார்கள்? நம்மளுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதை மாத்திரம்தான் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் எவைகளை ருசி பார்க்க வேண்டும்? பேதுரு தன்னுடைய சீசர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது எப்படியாக சொல்லுகிறார்? கர்த்தருடைய தயவை நீங்கள் ருசி பார்த்து இருக்கிறீர்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். அப்படியானால் ருசி பார்ப்பதிலே சாப்பாடை மட்டுமல்ல, டீயை மட்டுமல்ல, காஃபியை மட்டுமல்ல, பழங்களை மட்டுமல்ல, ஸ்நாக்ஸை, இனிப்பை மட்டுமல்ல, நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ருசி பார்க்க வேண்டிய மிக சில முக்கியமான காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் போய் கேட்டு பார்ப்பீர்களானால் அவர் ஒரு காரியத்தை ருசி பார்த்திருக்கிறான். ஈசாக்கை கேட்டு பாருங்கள், அவன் போஜன பதார்த்தங்களை அவன் ருசி பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் மன்னாவை ருசி பார்த்தார்கள், காடையை ருசி பார்த்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போய் கேட்பு, தாவீதை கேட்டு பார்ப்போமானால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து கொண்டிருந்தார். இயேசுவாமியை கேட்போமானால் அவர் சொல்லுகிறார், நான் மரணத்தை ருசி பார்க்கிறேன், உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் மரணத்தை ருசி பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், இவர்களெல்லாம் ருசி பார்த்தார்களே, நீங்கள் எனக்காக எதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கர்த்தருடைய தயவை ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல வீம்புகளையும் எல்லா பொல்லாத கிரியைகளை விட்டு ஒழித்து விட்டு விலகிவிடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய தயவை ருசித்து பார்த்தால் அவர்கள் எல்லா தீங்கான காரியத்தை விட்டு விலகி விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளால் தேவனுடைய காரியத்தில் ஏன் ஒருபடி மேலே எடுத்து வைக்க முடியவில்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் முன்னோக்கி செல்ல முடியவில்லை என்றால் அவருடைய காரியங்களை இன்றைக்கு நான் ருசி பாராமல் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எப்பேற்பட்ட மனுஷிக வல்லமைகளை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எப்பேற்பட்ட மாம்சீக வல்லமைகளை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எப்பேற்பட்ட தீய சுபாவங்களை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உன்னுடைய சுயத்தினால் நீங்கள் ருசி பார்த்தது. அவைகளை தூக்கி ஒதுக்கி புறம்பான இருளிலே தூக்கி போட்டு ஓடிவிட்டு வாருங்கள். நான் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் ருசி பார்ப்பீர்களாக. நான் காண்பிக்கிற சில காரியங்களை நீங்கள் ருசி பார்ப்பீர்களாக. கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் நம்மளை எதை ருசி பார்க்க சொல்லுகிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தை ருசித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ருசி பார்க்க வேண்டிய நாம்
கண்கள் இருளடைந்த பின்பு போஜனங்களை ருசி பார்த்தபடியினால் ஆசீர்வாதத்தை தவறுதலாய் கொடுத்தானே. ஆசீர்வாதத்தை அவன் ஏமாந்து போய் மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் இடையே பகையை உண்டு பண்ணினானே. அவன் போஜனத்தின் மீது ருசியை வைத்தபடியினால், போஜனத்தில் இருக்கிற ருசிக்கு அடிமையானபடியினால் அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலைகளாக மாற்றப்பட்டு விட்டது. அவன் இருதயம் கலங்கினவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா வந்து அழுகும் பொழுது இதற்கு முன்பதாக யார் வந்தான் என்று சொன்னவுடன் யாக்கோபு என்று சொல்லுகிறான். அவன் எத்தன் என்று ஆசீர்வதித்த அதே வாய் அவனை தூஷிக்கிறது. அவன் போஜனத்தின் மீது ருசியை வைத்தபடியினால் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட்டது. இன்றைக்கு போஜனத்தின் மீது நாம் ருசி காட்டுகிறோமா? நாம் எதை ருசிக்க வேண்டும் என்று தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது தேவன் நம்மளை ருசிக்க சொல்லுகிற காரியம் என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், 1 சாமுவேல் 14:43 கடைசி வார்த்தையை வாசிப்போமானால், நான் தேனை எடுத்து ருசி பார்த்தேன், தேனை எடுத்து ருசி பார்த்தேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ருசி பார்க்க சொல்லுகிற காரியம் என்ன? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேனை எடுத்து ருசி பார்ப்பாயாக. தேனை எடுத்து ருசி பார்த்தேன் என்று வேதத்திலே நாம் வாசித்தறிய முடியும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த தேன் என்பது எதை காண்பிக்கிறது? தேன் என்பதனுடைய ஆழமான சத்தியம் என்ன? தேன் என்பது எதை திஷ்டாங்கப்படுத்துகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேனை எடுத்து ருசி பார்த்தேன். தேன் என்பது எதை காண்பிக்கிறது? தேன் என்பது நல்லவைகளை காண்பிக்கிறது. நீதிமொழிகள் 24:13 வாசிக்க கேட்டோம், என் மகனே, தேனை எடுத்து ருசிபார், தேனை கிடைத்தால் விடாது, தேனை சாப்பிடு, அது நல்லது. இன்றைக்கும் வீட்டிலே பெரியவர்கள், ஆதிகால மனிதர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? தேன் கொஞ்சமா சாப்பிடுங்க, தேன் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணுங்க, அது உங்களுடைய சரீரத்திற்கு நல்லது, அது அநேக நோய்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆனால் அப்பேற்பட்ட தேனிலையும் கலப்படம் உண்டு இவ்வுலகத்தில் இருக்கிற தேனிலே. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேன் என்கிற நல்லதை ருசி பாருங்கள். இன்றைக்கு தீமையானவைகளை ருசி பார்த்தது போதும், துன்மார்க்கமானவைகளை ருசி பார்த்தது போதும், அவலட்சணமான காரியங்களை ருசி பார்த்தது போதும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை ருசி பார்த்தது போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்லவைகளை ருசி பாருங்கள், நல்ல காரியங்களை ருசி பாருங்கள், நல்ல சம்பவங்களை ருசி பாருங்கள், நன்மையானவைகளை ருசி பாருங்கள். இன்றைக்கு எவ்வளவோ தீமையானவைகளை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோமே. தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தை என்ன? அயக்கருமையான தேவனுடைய ஜனமே, தேன் என்பது நல்லதை காண்பிக்கிறது. தேனை சாப்பிடு, தேன் நல்லது. அப்படியானால் நல்லவைகளை ருசி பார்க்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு எவைகளை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம்? எவர்களோடு சேர்ந்து எவைகளை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா! ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியத்தை விட்டுவிட்டு நல்லதை ருசித்து பாருங்கள். நல்லது என்றால் எதை குறிக்கிறது? எது நல்லது என்று வேதம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 72வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 72வது வசனம். உம்முடைய வேதமே, நீர் விளம்பின வேதமே நல்லது என்ற வேதத்திலே வாசிக்க முடியும். நீர் விளம்பின வேதம் நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேனை ருசி பாருங்கள் என்று ஆண்டவர் முதலாவது நம்மளுக்கு இந்த மாதத்திலே ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த தேன் என்பது எதை காண்பிக்கிறது? தேன் என்பது நல்லதை காண்பிக்கிறது. நல்லது என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வேதத்தை காண்பிக்கிறது, தேவனுடைய காரியங்களை காண்பிக்கிறது. நீர் விளம்பின வேதமே நலம். அல்லேலூயா! கர்த்தருடைய வேதத்தை எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறோம்? தேன் என்பது நல்லது. நல்லது என்பது எதை காண்பிக்கிறது?
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கையிலே கொடுத்திருக்கிறாரே, இந்த வேதத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லது என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோமா? மாதத்திற்கு ஒரு முறை வாசிக்கிறோமா? இல்லாவிட்டால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வாசிக்கிறோமா? இல்லாவிட்டால் எழுப்புதல் அடைந்த பின்பு வாசித்து விட்டு எழுப்புதலின் ஆவி குறைந்தவுடன் வேதத்தை மூடி வைத்து விடுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற வேதம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காத்திருப்பு கூட்டம் வேத பாட கூட்டத்திற்கு எடுக்கிறோமா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நல்லதை ருசி பாருங்கள். நல்லது என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய சத்திய வேதத்தை காண்பிக்கிறது. எத்தனை பேர் வேதத்தை ருசி பார்க்கிறோம்? வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை ருசி பார்க்கிறோம். வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை ருசி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தொய்ந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை ருசி பாராமல் கர்த்தருடைய வேதத்தை நாம் புறந்தள்ளினோம். நான் உம்முடைய வேதத்தை மறந்தால் நீர் எங்களை மறந்து விடுவீர் என்று வேதம் எச்சரிக்கிறது. வேதத்தை எத்தனை பேர் ருசி பார்க்கிறோம்? அது ஒரு அமுத சிறப்பு என்று சொல்லுகிறார்கள், அதை ஒரு கடல் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது அது புதிதாய் 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 நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறது. இப்பேற்பட்ட வேதங்களை தியானிக்கிறது இல்லை, இப்பேற்பட்ட வேதத்தை ருசி பார்க்கிறது இல்லை. யாரோ எங்கேயோ எழுதின புஸ்தகங்களை வாசித்து அதை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் நல்லது, வேதத்தை ருசி பாருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையிலே வைராக்கியம் பாராட்டுகிறேன், உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுகை வரும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களை தூக்கா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுகை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய வேதமே நம்மளை மறைத்துக் கொள்ள வல்லமை உள்ளது. இப்பேற்பட்ட வேதத்தை கடைபிடித்த மனிதன் தான் பக்தனாகிய தாவீது. அவன் சொல்லுகிறான், நீர் விளம்பின ராஜ்யம் எனக்கு நல்லதல்ல, நீர் கொடுத்த மனைவிகள் நல்லதல்ல, நீர் கொடுத்த பிள்ளைகள் நல்லதல்ல, நீர் கொடுத்த வேதமே நல்லது. எத்தனை பேர் வேதத்தை வைராக்கியமாய் வாசிக்கிறோம்? வேதத்தை எத்தனை பேர் கையில் எடுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு ஆலயத்திற்கு கூட வேதத்தை கையில் எடுத்து கொண்டு போக தேவையில்லை. மொபைல் இருக்குல்ல, நாங்க மொபைல்ல பாத்துக்கிறோம். டேப் இருக்குல்ல, டேப்ல பாத்துக்கிறோம். எங்க மொபைல்ல எங்க பைபிள் வாசித்தீங்களா? பைபிளே காண, மொபைல்ல வாசித்துக்கிறேன், மொபைல்ல வாசித்துக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை சுமப்பதுல அவ்வளவு ஒரு அலட்சியம். வாலிபர்கள் அல்ல, பெரிய பெரிய ஊழியர்களும் பெரிய பெரிய விசுவாசிகளும், நான் பழைய விசுவாசி என்று மார்த்தட்டி கொள்கிற எந்த மனிதர்களும் செய்கிற காரியம் என்ன? வேதத்தை அவர்கள் மறந்தார்கள். நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்களை மறப்பேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே நாம் மறக்கப்பட்டு போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தை மறந்து விட்டோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் மறந்து போய் இருக்கிறோம். பாஸ்டர் செல்வம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் வாழ்ந்தார். அவர் நாட்கள் கடந்த பின்பு வயதின் காரணத்தின் நிமித்தமாய் அவருடைய கண் பார்வை சற்று மங்களாக ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அவர் இப்படி எல்லா ஊழியர்களும் கூடியிருக்க கூடியில் அவர் சொல்லி அழுத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு வேதத்தை குறைவாக நான் வாசிக்கிறேன், வேதத்தை நான் குறைவாக வாசிக்கிறேன். எத்தனை அதிகாரம் பிரதர் வாசிக்கிறீங்க? எத்தனை அதிகாரம் ஐயா வாசிக்கிறேன்னு கேட்டப்ப அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் தான் நான் வாசிக்கிறேன். அப்படின்னா கண்ணு தெரியறதுக்கு நல்லா தெரியும் பொழுது அவர் எத்தனை அதிகாரம் வாசிப்பாராம்? ஒரு நாளைக்கு 120 அதிகாரங்களை வாசித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 120 அதிகாரங்களை வாசித்திருக்கிறார். அந்த மனிதன் எதற்காக அழுது புலம்புகிறார்? என் கண் தெரியாமல் போனபடியினால் இங்க இருக்கிற உங்களை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று புலம்பவில்லை. ஐயோ, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை ருசிக்க முடியாமல் போய்விட்டது, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று அவர் அழுகவில்லை. அவர் அழுதது எதற்காக? வேதத்தை வாசிக்க முடியவில்லையே. அவருடைய வேதம் எனக்கு நல்லது,
அவருடைய வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபம், அவருடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்லுகிற ஒரே காரியம், எத்தனையோ விதமான விழுகை, எத்தனையோ விதமான மனுஷிக வல்லமையின் போராட்டம், எத்தனையோ மனிதனுடைய சூழ்ச்சி என்னை தூக்கி அக்கறையிலே போட்டு வீசி அமிழ்த்தி விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்த பொழுதெல்லாம் இன்றைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, கர்த்தருடைய வேதமே என்னை தாங்கினது. நான் சோர்ந்து போன பொழுது, நான் விடாய்த்து போன பொழுது, நான் மனம் உடைந்த பொழுது, நான் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது, ஊழியம் முடிந்தது, நல்ல பெயர் முடிந்தது, மனிதர்கள் காலை வாரினார்கள், நம்பினவர்கள் ஏமாற்றினார்கள், எனக்கு துரோகம் பண்ணினார்கள், எல்லாம் அயோக்கியத்தனமும் நடந்தது என்று நான் யோசித்து அங்கலாய்த்த பொழுது அவருடைய வேதம் என்னை தேற்றினது. ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னை தேற்றுவார், ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவருடைய வேதம் தான் என்னை காப்பாற்றி கரம் பிடித்து இன்றைக்கு வழி நடத்துகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நான் எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த பல வசனங்களிலே மிக முக்கியமான வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 138:18, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை தான் இந்த ஊழியத்தின் பாதையிலே வெற்றிகரமாய் அடியெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனையோ விதமான வீழ்ச்சிகள், எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள், எத்தனையோ விதமான மனிதனுடைய எரிச்சலின் வன்கண்கள், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். காரணம் என்ன? தேனை ருசி பார்க்கிறேன், தேன் என்கிற அவருடைய வேதத்தை ருசி பார்க்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனுஷிக வல்லமைகளுக்கு விரோதமாய் நீங்கள் போராடாதிருங்கள். அசுத்தாவிகளுக்கு விரோதமாய் நீங்கள் போராடாதிருங்கள். உலகத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாய் நீங்கள் போராட வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் நேசியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நேசியுங்கள். அவருடைய வேதம், நீர் விளம்பின வேதம் நல்லது என்று எத்தனை பேர் பரலோகத்திற்கு நேராய் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்ல ஆயத்தப்படுகிறீர்கள்? அப்படி சொல்ல விரும்புகிற யாவரும் ஒருமனப்பட்டு தலைகளை உயர்த்தி கண்களை மூடி வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராய் நீட்டி, ஆண்டவரே, எனக்கு நீர் அருளின வேதம் நல்லது, இந்த வசனம் என்னோடு இல்லாவிட்டா இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே நான் வந்திருக்க முடியாது, என் பிள்ளையை நடத்தியிருக்க முடியாது, என் குடும்பத்தை நடத்தியிருக்க முடியாது, என் ஊழியத்தை நடத்தியிருக்க முடியாது, என் ஜீவியத்தில் ஜெயம் எடுத்திருக்க முடியாது. சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு சொல்லுங்க பாபோ, ஆண்டவரே, நீர் விளம்பின வேதம் நல்லது, நீர் விளம்பின வேதம் நல்லது, நீர் விளம்பின வேதம் நல்லது, நீர் விளம்பின வேதமே நல்லதையா, உம்முடைய வேதம் எனக்கு நல்லது, உம்முடைய வேதம் எனக்கு நல்லது. அல்லேலூயா. வேதத்தை சாப்பாடை போல சாப்பிட வேண்டும் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார். 3 வேளை நீ எப்படி சோறு சாப்பிடுறியோ அந்த மாதிரி வசனத்தை நீ உனக்குள் உணவா எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேனை ருசி பாருங்கள். முதலாவது நாம் ருசி பார்க்க வேண்டிய காரியம் தேன். தேன் என்றால் நல்லது. நல்லது என்பது எதை காண்பிக்கிறது? உம்முடைய வேதமே நல்லது, நீர் விளம்பின வேதமே நல்லது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரைக்கு வேதத்தை வாசிக்கலனா இனிமே தொடர்ந்து வாசிப்போம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தேனை ருசி பாருங்கள். உண்மையை சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்த கிருபையினால சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள், எப்பேற்பட்ட விழுகைகள், எப்பேற்பட்ட கலவரங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் கையில் எடுக்க மறந்து விட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை மாத்திரம் நீங்கள் அலக்களித்து தள்ளிவிட வேண்டாம். ஒரு வார்த்தை வந்து விட்டால் போதும், அது உங்களுடைய சூழ்நிலையே மாற்றிவிடும். அது உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட வல்லமை உள்ளது. ஒரே ஒரு வார்த்தை, அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த ஒரு வார்த்தையினால் இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜீவனோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வேதம் நல்லது, அவருடைய வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நல்லது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் நான்
நீங்களும் நம்மளுடைய குடும்பம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தர் என்றைக்கோ பேசின ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அந்த நேரத்துல மட்டும் அந்த வார்த்தை வரலன்னா நம்மளுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க ஏற்ற சமயத்துல கர்த்தர் மோசேயை எழுப்பினது போல பல வல்லமைகளிலிருந்து நம்மளை விடுவிக்க கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். எத்தனையோ தருவாய்களை சொல்லலாம். மனமுடைந்து சில நேரம் இரவு நேர ஜபத்திற்கு போய் உட்காரும் பொழுது கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தை வரும். கரெக்டா ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். எல்லாம் கைவிட்டு போனது, வெறுத்து போனது போல இருக்கும் பொழுது, எல்லாரும் நம்மளை விட்டு போன பொழுது இருக்கும் ஒரு உணர்வு வரும் பொழுது, தனிமையின் உணர்வு வரும் பொழுது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் பேசுவார். ஐயோ, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவே இல்லையா என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவருடைய வேதத்தின் மூலமாய் பேசுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். வைராக்கியம் பாராட்டு. என்னுடைய வேதத்திற்காய் வைராக்கியம் பாராட்டு. என்னுடைய சத்தியத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுங்கள். என்னுடைய நல்ல வார்த்தைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, தேனை சாப்பிடு, தேனை ருசிபார், அது உனக்கு நல்லது. தேன் என்பது எதை காண்பிக்கிறது? நல்லதை காண்பிக்கிறது. நல்லது என்பது எதை காண்பிக்கிறது? நீர் விளம்பின வேதம் நல்லது. இன்றைக்கு எத்தனை பேர் கார்ல போகும்பொழுது கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்துட்டு போறோம்? டூ வீலர்ல போகும்பொழுது எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்துட்டு போறோம்? எங்கு போனா என்ன? என் தாயார் எங்களுக்கு சிறு வயதுல இருந்து சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தை நீ சுமக்கலன்னா கர்த்தர் உன்னைய சுமக்க மாட்டார். நீ இப்ப கர்த்தருடைய வேதத்தை சுமந்தனா கடைசி நாள்ல கர்த்தர் உன்னை சுமப்பார். நான் அப்ப யோசிப்பேன், கர்த்தருடைய வேதத்தை நம்ம சுமக்கிறோம், கையில சுமக்கிறோம், வேதம் நம்மள எப்படி சுமக்கும்? நம்மள என்ன தூக்கிட்டு போய் விட்டுருமா? அப்பொழுது தெரியல சிறு வயதுல, இப்பொழுது புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தை, வேதமே நல்லது. வேதத்தை ருசி பாருங்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ருசி பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, ஆண்டவர் எதை ருசி பார்க்க சொல்லுகிறார்? முதலாவது ஆண்டவர் சொன்னார், தேன் நல்லது, மணிகனம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், தேனை ருசி பாருங்கள். தேன் என்பது நல்லதை காண்பிக்கிறது. நல்லது என்பது எதை காண்பிக்கிறது? வேதத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய வேதமே நலம் என்று தாவீது புகழ்ந்து பேசுகிறார். வேதத்தை ருசி பாருங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஆண்டவர் எதை ருசி பார்க்க சொல்லுகிறார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜெபத்தோடு கேட்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலுக்குள்ளாய் கொண்டு போவார் என்று விசுவாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களினால் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாகவும் சுடுவார்கள். அதன் ருசி ஒலிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்தது. அந்த ஜனங்கள் அதை ஒலிவ எண்ணெயை ருசியை போல தேவன் கொடுத்த அந்த காரியத்தை அவர்கள் ருசி பார்க்கிறார்கள். மன்னாவை போல கொத்தமல்லி விதையை மாத்திரம் அவர்கள் எடுத்து, அந்த மன்னா எப்படிப்பட்டதா இருந்ததாம்? அவர்கள் ஒலிவ எண்ணெயை ருசி பார்ப்பது போல இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ருசி பார்க்க சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்ன? புது ஒலிவ எண்ணெய் ருசி பாருங்கள். புது ஒலிவ எண்ணெயை ருசி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒலிவ எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறது? சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசித்து பார்ப்போமானால், சகேரியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரை வாசித்து பார்ப்போமானால், தேவனுடைய குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு எதிர்புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் அவரை நோக்கி,
2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர் 14வது வசனம், அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப ஒலிவ மரம், ஒலிவ எண்ணெய் என்பது சகேரியாவிலே எதை காண்பிக்கிறது? தேவனுடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்றவர்களை காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற 2வது காரியம் என்ன? ஹல்லேலூயா! எதை ஆண்டவர் இன்றைக்கு ருசி பார்க்க சொல்லுகிறார்? அபிஷேகத்தை ருசி பாருங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை ருசி பாருங்கள். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், புது ஒலிவ எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை ருசி பாருங்கள். அபிஷேகத்தை எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறோம்? தேவனுடைய அபிஷேகத்தை ருசி பார்த்திருக்கிறோமா? அபிஷேகம் என்பது இந்நாட்கள்ல மிக மிக முக்கியமான காரியமே. அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறோமா? அபிஷேகத்தை தொலைத்து போட்டு இருக்கிறோமா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை இழந்தவர்களாய், அபிஷேகத்தை தொலைத்து போட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஆதி நாட்களிலிருந்து கடைசி நாள் வரை, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கிருபையின் காலத்திலையும் தேவைப்படுகிற ஒன்றுதான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் கல்களுக்கும் மரங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு அபிஷேகம் செய்தார்கள், மனிதர்களுக்கும் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து யாவரையும் அபிஷேகிக்கும்படி பிதாவின் மூலமாய் அனுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். கிருபையின் காலத்தில் கேட்கிற எவருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். அப்படியானால் அபிஷேகம் என்பது ஆதி நாட்களிலிருந்து கடைசி நாள் வரை நம்மளுக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் பண்ண நாம் அபிஷேகத்தை ருசி பார்க்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகத்தை எத்தனை பேர் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அபிஷேகத்தினுடைய வல்லமையை ருசி பார்க்கணும். சத்துருவினுடைய போராட்டங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, பாவத்தின் கிரியைகள் வரும் பொழுது, ஆவியலை நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உண்டாகுகிற விடுதலையை எத்தனை பேர் ருசி பார்த்து இருக்கிறோம்? அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்கே? கர்த்தர் கொடுத்த கிருபையான அபிஷேகத்தின் வரங்கள் எங்கே? அந்நிய பாஷை வரங்கள் எங்கே? கர்த்தருடைய அபிஷேகம் என்பது கரடு முரடுவைகளை சமமாக்கக்கூடியது, கோணலானவைகளை செவையாக்கக்கூடியது. நான் என் தூதனை உனக்கு முன்பதாய் அனுப்புவேன். அபிஷேகம் பண்ணினவரை உனக்கு முன்பதாய் அனுப்புவேன். இன்றைக்கும் இந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் அபிஷேகத்திற்காய் காத்து கொண்டு இருக்கிறார்களே, ஆனால் அபிஷேகம் பெற்ற நாம் எத்தனை நாள் அபிஷேகத்தை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் என்பது மிக முக்கியம் அல்லவா? தேவன் கொடுத்த அபிஷேகத்தை ருசி பார்க்கிறோமா? தேவன் கொடுத்த அபிஷேகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை நாள் ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ கூட்டங்களுக்கு வரும்பொழுது அந்நிய பாஷை, ஏதோ கூட்டங்களுக்கு வரும்பொழுது தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், ஏதோ கூட்டங்களுக்கு வரும்பொழுது ஆவியிலே நிரம்புகிறோம். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். அபிஷேகத்தை ருசி பாருங்கள். இன்றைக்கு எதையோ ருசி பார்த்து கொண்டிருக்கிறாயே. தீமையானவைகளை, துர்க்குணங்களை, சிந்தனைகளை, அசுத்தமான காரியங்களை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தை ருசி பாருங்கள். எத்தனை பேர் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள் என்று அறியேன். தாவீது 3 விதங்களிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது 3 விதங்களிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாய் சகல நாட்களும் நடந்து கொள்வான். கர்த்தர் தாவீதை முதலாவது அவனுடைய வீட்டில் வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேலின் மூலமாக. 2வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய்.
இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேலாக தாவீதை கர்த்தர் அபிஷேகித்தார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் அபிஷேகித்தார். பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாய் ரட்சிக்க கர்த்தர் தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாய் அபிஷேகிக்கிறார். முதலாவது தாவீதை ஈசாயின் வீட்டிலே வைத்து அபிஷேகிக்கிறார். இரண்டாவது தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இஸ்ரவேலனுக்குரிய அபிஷேகத்தை தேவன் தருகிறார். மூன்றாவது தாவீதை எங்கு அபிஷேகம் பண்ணுகிறார்? யூதர்களுக்காக தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான அபிஷேகம் எங்கு? தாவீதுக்கு இந்த 3 அபிஷேகம் இருந்தும் அவன் காலப்போக்கில் அவைகளை இழந்து போய்விட்டான். அபிஷேகம் என்றைக்கு ஒரு மனிதனை விட்டு விலகி போகுதோ அவன் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிச்சிருவான். அபிஷேகம் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு பேஸ்மட்டம். அபிஷேகம் தான் ஒரு விசுவாசிக்கு பேஸ்மட்டம். அபிஷேகம் இல்லைன்னா அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயித்து போவது கடினம். அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி போவது கடினம். மூன்றாவது தாவீது எங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான்? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். முதலாவது ஈசாயின் வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மூன்றாவது யூத குலத்திற்காக யூதர்களால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது 3 விதங்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. இன்றைக்கு நாம் அந்த அபிஷேகத்தை ருசி பார்க்கிறோமா? கண்களை மூடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆவியில நிரம்பி நிரம்பி நம்மளுடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுது, புதிய ஒலிவ எண்ணெய்களை ருசி பாருங்கள். எத்தனை பேரு உண்மையிலேயே ஆண்டவருடைய அபிஷேகத்தை ருசி பார்த்திருக்கிறோம்? கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிடம், ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2 நிமிடம், இல்லாட்டி 1 நிமிடம், ஒரே நிமிடம் இல்லாட்டி 2 நிமிடம் ஆவியில நிரம்ப போகிறோம். கர்த்தர் அந்த காலை நேரத்துல ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். இதுவரை பேசின பாஷைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து 3 இடங்களிலே அந்நிய பாஷையிலே பேசுகிறார். 3 இடங்களிலே இயேசுவே அந்நிய பாஷை பேசுகிறார். கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து 3 இடங்களிலே அந்நிய பாஷை பேசுகிறார். தபித்தாளை எழுந்திரு, இன்னொரு இடத்துல எப்பத்தா என்று பேசுகிறார். இன்னொரு இடத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு பேசுகிறார். இயேசு 3 விதங்களிலே பேசிய அந்நிய பாஷை. இயேசு மாம்சத்துல இருக்கும் பொழுதே அவர் அந்நிய பாஷையில பேசுகிறார். அதனாலதான் சொல்றாங்க, அவர் சிலுவையில இருந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்ட பொழுது இவன் ஏலியை கூப்பிடுகிறான் என்று அவரை பரியாசம் பண்ணினார். காரணம், அவர் பேசினது அதர் லாங்குவேஜ், மற்ற மொழியை. அவர் அந்நிய பாஷை என்பது மற்ற நாட்டினுடைய மொழி. மற்ற மொழியை இயேசு பேசுகிறார். முதலாவது தலித்தாகுமி என்று இயேசு பேசுகிறார். இன்னொரு இடத்துல எப்பத்தா என்று இயேசு பேசுகிறார். மூன்றாவது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு பேசினார். இயேசுவே தாவீது 3 பேரை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இயேசு 3 விதங்களிலே அந்நிய பாஷை பேசுகிறார். நாம் எத்தனை முறை இந்த அபிஷேகத்தை ருசி பார்த்திருக்கிறோம்? இப்பொழுது 1 நிமிடம், ஒரே நிமிடம், இல்லாவிட்டால் 2 நிமிடம், 4:50க்குள்ளாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் இந்த இடத்துல இருந்து கடந்து போக போகிறோம். கண்களை மூடுவோம். சரியா ஒரு அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? யாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய அபிஷேகத்தை இன்றைக்கு ருசி பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. என்ன போராட்டம் இருக்கிறது? கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. என்ன வியாதி இருக்கிறது? கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. சரியா 4:51க்கு இந்த அபிஷேகத்தை நிறைவு செய்ய போகிறோம். நிறைவு செய்யும் பொழுது உங்களுடைய போராட்டம் பிரச்சனை நிறைவு கர போகிறது. ஜெபம் பண்ணுவோமா? செக் பண்ணி பார்ப்போமா? அபிஷேகத்தை ருசித்து பார்ப்போமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணி ஆவியில நிரம்புவோம். அல்லேலூயா. ஓ ரிலா தடா துடா கடா 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 ரிக்கபே லேதோடு ரீபா லாதாடா தேரேபே லேதோடு ரீபாலா தேரேபே லெந்தோடு ரிக்கபே லேதோடு ரீபாலா. அபிஷேகம் நம்மளை ருசி பார்க்க வைக்கிறது. அபிஷேகத்தை ருசி பாருங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை ருசி பாருங்கள். ஆவியில நிரம்பி எல்லா அந்தகார வல்லமைகளை விரட்டுங்கள். ஓ ரிலா தடா துடா கடா கடா ரிக்கபே லேதோடு ரீபாலா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சரீரத்தை விட்டு கொடுத்து வாயை திறந்து கண்களை மூடி ஆவியில நிரம்போ ரீபா லந்தாடா திடா
கடா கடா கடா. இயேசுவே, தாவீதே, அபிஷேகத்தை தேவன் எங்களை அபிஷேகிப்பீராக. ஓ ரீபா லாதாடா தூராபாலா திடா கடா ரீக்குமே லேதோட ரீபாலா. கர்த்தருடைய கரம் நம்மளுடைய தலையின் மேல் அமர்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மளுடைய தலையின் மேல் அமர்கிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகத்தை ருசி பாருங்க. இன்றைக்கு வருகிற போராட்டத்திற்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். ஓ ரீலா தடா திடா கடா ரீக்குமே லேதோட ரீபா லாதாடா துரா கல்லம் தடா ரீக்குமே லேதோட ரீபாலா திரா பலம் தடா திடு குடா கடா கடா ரீகா ரகா ரிபி ரிபி ரபாலா. சாத்தானை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். வியாதியை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். துராபா லந்தாடா ரீக்குபில் பைக்காபா லந்தாடா தெடா கடா ரீக்குபில் ஏதோடு ரீபாலா. நல்லா விட்டு கொடுத்து ஒரே நிமிடம் நல்ல ஆவில நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. துராபா லந்தாடா ரீக்குபில் ஏதோடு ரீபாலா. உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டோம். உங்களுக்கான வழிவாசல்கள் திறக்கப்பட்டோம். ஆவியானவர் காண்பிக்கிறத சொல்லுகிறேன். உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டோம். இல்லாவிட்டால் இன்றைக்கு அவைகள் உடைக்கப்பட்டோம். இல்லாவிட்டால் அவைகள் இன்றைக்கு உடைக்கப்படும். ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்வோமாக இந்த வாசனத்தை. ஓ தேங்க்யூ லா ரீபா லாதாடா தூராபாலா தீரிபே லேதோடு ரீக்கிபே லேதோடு ரீபாலா தூராபா லந்தாடா ரீகாபாலா. ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக. என்னுடைய ஜனங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பிப்பீராக. நாங்கள் அபிஷேகத்தை ருசி பார்க்க வேண்டும். ரீலாந்தடா சுடாகடா ரீக்கிபே லேதோடு ரீபாலாதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் எவ்வளவு மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற சோர்வுகளை உடைத்தெறியக்கூடியது கர்த்தருடைய அபிஷேகம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற பலவீனங்களை நொறுக்கி போடக்கூடியது கர்த்தருடைய அபிஷேகம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் தான் ஆக்கப்படும். செய்யம் கர்த்தரால தான் வரும். கர்த்தர் என்பது அபிஷேகத்திற்கு நிழலாட்டம். கர்த்தராகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்குமானால் எதையும் ஜெயம் எடுக்க முடியும். சிம்சோனுக்குள் அபிஷேகம் இருந்தது, எல்லாவற்றையும் செய்தான். தாவீதுக்குள் அபிஷேகம் இருந்தது, எல்லாவற்றையும் செய்தான். எலியா சோர்ந்து முடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தண்ணீர் என்கிற அபிஷேகத்தை தண்ணீரின் மூலமாய் கொடுத்தார். நம்மளுடைய வார்த்தையின் மூலமாய் அவனை பலப்படுத்தினார். அவன் எல்லாவற்றையும் ஜெயாலியாய் மாறினார். அபிஷேகத்தை ருசி பாருங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்தை ருசி பார்க்க போகிறேன். அபிஷேகத்தை ருசி பார்க்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துல நான் நிறைந்து கொண்டே இருக்க போகிறேன். ரீபா லதாடா. எந்த சத்ருவனும் உங்களை நெருங்க முடியாது. எப்பேற்பட்ட கண்ணிகள் வைக்கப்பட்டாலும் அவைகள் எல்லாம் அபிஷேகத்துக்கு முன்பதாய் தெரிக்கப்பட்டு போய்விடும். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தருடைய அபிஷேகத்தை ருசி பார்க்க வைராக்கியம் கொள்ளுகிறீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. அது சாதாரணமாய் கடக்கிறவனை அசாதாரணமாய் மாற்றக்கூடியதையா. எலியாவின் மீது இருந்த அபிஷேகம், எலிசாவின் மீது இருந்த அபிஷேகம், அவன் பிரேத கல்லறையில போட்ட பொழுது கூட செத்த மனுஷன் உயிரோடு வந்தான். கல்லறையில கூட அபிஷேகம் நிறைந்திருந்தது. அவன் புதைத்த இடத்துல கூட அபிஷேகம் நிறைவுள்ளவனாய் இருந்தான். அந்த அளவுக்கு அபிஷேகத்தை ருசி பார்க்கணும். இன்றைக்கு அபிஷேகத்தை இழந்து போன கிறிஸ்தவர்களாய் இருந்தது போதும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அதை ருசி பாருங்கள். கர்த்தர் நம்மளை புதுப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, ஆண்டவர் எதை ருசி பார்க்க சொல்லுகிறார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் தண்ணீரை ருசி பார்த்தார்கள். தண்ணீரை ருசி பாருங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 14:9 வாசித்து பார்ப்பீர்களானால், தண்ணீரின் வாசனை அதன் மீது படுமானால் அது மீண்டும் துளிர்விடும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தண்ணீரின் வாசனை அதன் மீது படுமானால் அது மீண்டும் துளிர்விடும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளிடத்திலே ருசி பார்க்க சொல்லுகிற காரியம் என்ன? தண்ணீரின் வாசனை, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் பயிரை போல் கிளைவிடும். தண்ணீரை ருசி பாருங்கள். தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? துளிர் விடுகிற அனுபவம்.
இன்றைக்கு துளிர் விடுகிற அனுபவம் காய்ந்து போய் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம் துளிர் விடுகிறதை ருசி பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர் விடுகிறதை ருசி பார்ப்பீங்க. காய்ந்து போய் இலைகள் உதிர்ந்து கனிகளற்றவர்களாய் நிழல் கொடுக்க மறந்தவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரை ருசி பார். தண்ணீர் என்பது எதை காண்பிக்கிறது? துளிர் விடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்று முதல் துளிர் விடுகிற அனுபவத்தை ருசி பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்பம் துளிர் விட போகிறது. உங்கள் பிள்ளைகள் துளிர் விட போகிறார்கள். உங்களுடைய குமாரர்கள் துளிர் விட போகிறார்கள். உங்களுடைய சந்ததி துளிர் விட போகிறது. அதை ருசி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது கடைசியாய் எதை ருசி பார்க்க சொல்லுகிறார்? தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். திராட்சை ரசத்தை ருசி பாருங்கள். திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது? திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது? திராட்சை ரசம் என்பது கர்த்தருடைய பலனை குறிக்கிறது. எல்லாரும் சொல்லுகிறது திராட்சை ரசம் மதுபானம். அப்படி அல்ல. திராட்சை ரசம் கர்த்தருடைய பலனை குறிக்கிறது. கர்த்தருடைய பலனை குறிக்கிறது. கர்த்தருடைய பலனை ருசி பாருங்கள். எந்த ஒரு காரியமும் எங்களால் உண்டானதல்ல, எல்லாம் கர்த்தருடைய ஈவு என்று சொல்லி, நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றும் அல்ல என்று சொல்லி, கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யணும், என்னால முடியாது என்று கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அவர் உங்களுக்காய் நின்று செய்கிற காரியத்துல கர்த்தருடைய பலனை ருசி பார்க்க முடியும். திராட்சை ரசம் என்பது கர்த்தருடைய பலன். கண்களை மூடுவோம். மீண்டும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரை ருசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில துளிர் விடுகிற அனுபவம் முற்றிலுமாய் காய்ந்து போயிருக்கிறதா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நான் உன்னை துளிர் விட வைக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில சரீரத்துல பலவீனம், ஆத்துமால பலவீனம், சரீரத்துல பலவீனம், ஆவியில பலவீனம், இப்படி பலவீனப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த நிமிரமாட்டாத ஒரு கூனியை கட்டி வைத்திருந்தது போல 18 வருஷமா அவளை கட்டி வச்சிருந்துச்சு. இன்றைக்கு ஆவி நம்மளை கட்டி வைத்திருக்கிறதா? கண்களை மூடுவோம். இன்றைக்கு காலை நேரத்துல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிது. இனி அந்த பலவீனம் வராது என்று ஆண்டவர் அவருடைய வார்த்தையை காண்பிக்கிறார். இனி வராது. இனி காய்ந்து போன அனுபவம் வராது. இனி அந்த பலவீனம் வராது. கண்களை மூடுவோம். எல்லாரும் உரமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ருசி பார்க்க சொன்ன 4 காரியம். தேன் நல்லது. தேனை ருசி பாருங்கள். தேன் என்றால் நல்லது. நல்லது என்பது கர்த்தருடைய வேதத்தை ருசி பாருங்கள். 2வது புது ஒலிவ எண்ணெய் என்கிற அபிஷேகத்தை ருசி பாருங்கள். 3வது தண்ணீர் என்கிற துளிர் விடுகிற வாழ்க்கையை ருசி பாருங்கள். 4வது திராட்சை ரசத்தை ருசி பாருங்கள். திராட்சை ரசம் என்பது கர்த்தருடைய பலனை காண்பிக்கிறது.